ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தக்காளி தேங்காய் இல்லாமல் மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். என்னடா தக்காளி தேங்காய் இல்லாமல் நம்மளுக்கு சாப்பிடவே முடியாதுடா நினைக்காதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதே மாதிரி ஒரு வெங்காயம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் மிக்ஸி ஜாரில் மசாலா பண்ணிக்கலாம். மசாலா பவுடர் வெளியே வாங்காமல் வீட்டிலே பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடர் நீங்கள் என்றைக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், காம்பு, பட்டை, அதே மாதிரி சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அதே மாதிரி கொஞ்சம் ஏலக்காய், அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் முடுமல்லி போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், நான் கடாயில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ப்ரௌனாக பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் அந்தளவுக்கு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌனாக பண்ணி வச்சுக்கோங்க. என்றைக்காவது யூஸ் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடாயில் கொஞ்சம் எண்ணெய், உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க. இல்லை மஸ்டர்ட் எண்ணெய், கடுகெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதையும் ஊற்றுக்கோங்க. ஏதோ ஒன்று நார்மல் எண்ணெய் இருந்தால் அதே ஊற்றிட்டு ஏலக்காயும் அதே மாதிரி பிரியாணி இலையை போட்டு அதுக்கப்புறமா மட்டன் போட்டுக்கோங்க. மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளும் அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை கப் தயிர் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் பாருங்கள் எந்தளவுக்கு வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு, அதே மாதிரி அந்த பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பாருங்கள், பக்கத்தில் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 முந்திரி, 2 பாதாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தனியாக வச்சுக்கோங்க. இது பாருங்கள், மட்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அதில் போட்டு விடுங்க. மட்டனில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்க வேண்டியதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள். இந்த மட்டன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மட்டன் வெண்ணெயில் வறுக்கும் போதே ஃப்ரை ஆயிரும். இந்த மட்டன் நம்ம என்றைக்குமே செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக குக்கரில் வச்சு பாயில் பண்ணிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நான் பண்ணேன், அதனால தான் எனக்கு பிடிச்சிச்சு. நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துச்சு. அதே இன்னும் 2 நிமிஷம் குக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே எண்ணெய் வந்துடும். எண்ணெய் வந்ததுக்கப்புறம் நம்ம குக் ஆகிடுச்சுன்னு தெரியும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணும்போது குக் ஆயிரும். பாருங்கள், புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்